Hi guys, welcome to Tamil Tamiltutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா if statement and comparison operators in the Python. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும், அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே if statement பார்த்தீங்கன்னா, ஸோ இது மோஸ்ட்லி வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் பைத்தானில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஸோ நீங்கள் ஒன்று கம்பேர் பண்ணுறீங்க, லெஸ் தன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஸோ இஃப் கண்டிஷனை நீங்கள் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூ வேரியபிள்ஸோ டூ வேல்யூஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அந்த கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து நியூ பைத்தான் ஜூபிட்டர் நோட் புக் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ 6th சாப்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட் பண்ணும்போது இது வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ 7 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆன்னு பார்ப்போம். ஸோ இது நம்ம இது பார்த்தோம்னா ஸோ 7 வந்து கிரேட்டர் தென் 4 தான். ஸோ ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ இதுவே வந்து 4 கிரேட்டர் தென் 7ஆன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு பெரிய ப்ரோக்ராம். நீங்கள் உங்களுக்கு எந்த எடிட்டர் உங்களுக்கு தேவையோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லாட்டி நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லாட்டி நோட்பேட் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோடிங்க்கான ஒரு கலரிங்ஸ் இதெல்லாமே பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அலைன்மெண்ட்டு, இண்டென்டேஷனு இதெல்லாமே பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாகவும் தெரியும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்து ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது, இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாக் ஸ்ட்ரிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலுமே அந்த கோடில் என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். இல்லை அந்த கோடை பற்றி தெரியாதவங்க வேறு யாரும் வந்து பார்த்தாலுமே அந்த கோடு வந்து ஈஸியாக அதை வாசித்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் சின்ன டைப்பிங் இருக்கும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ கம்பேர் இன்டீஜர்ஸ் using if statements and comparison operators. ஸோ அப்போ இதில் வந்துட்டு print கொடுக்குறேன். ஸோ print enter two integers அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ரீடிங் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட் வேல்யூ என்ன ரீட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ num1 ஈக்குவல் டு ஸோ இன்ட் ஆஃப் ஸோ நம்ம யூசர்ட்டு கெட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் த ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேபிள் கொடுத்து யூசர் இன்புட்டாக நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த num1ல் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவோட வேல்யூஸ் வந்து num1ல் அசைன் ஆயிரும் அந்த வேல்யூ. ஸோ ரீட் செகண்ட் வேல்யூ. ஸோ இந்த செகண்ட் வேல்யூ இப்போ நான் ரீட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு num2 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் த செகண்ட் வேல்யூ. ஸோ இதில் வந்து செகண்ட் வேல்யூ வந்து உட்காந்துரும் num2ல். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ரெண்டுதுமே வந்து எது ஈக்குவலாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, எது கிரேட்டர் தென்னாக இருக்கும், ஸோ எது லெஸ் தென்னாக இருக்கும், எது கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டுவாக இருக்கும், எல்லாமே இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் இஃப் கண்டிஷன் எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் ஸோ அந்த வேரியபிள் ஆர் வேல்யூ ஸோ இஃப் num1 இஸ் டபுள் ஈக்குவல் டு ஸோ கம்பேரிசனுக்கு ஈக்குவல் டு வந்து ஸோ டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ அல்ஜிப்ரிக் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்ப்போம். இதில் வந்து அல்ஜிப்ரிக் ஆப்ரேட்டர் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது ஸோ கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதே பைத்தான் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஈக்குவல் டு வந்து ஸோ அது பக்கத்துலேயே வரும். ஸோ இதில் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு. ஸோ நீங்கள் ஈக்குவல் டு வந்து டபுள் ஈக்குவல் டு ஸோ
சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க மாதிரி ஸோ டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு யூஸ் பண்ணிங்கன்னா அசைன் வேரியபிள் அசைனிங் ஆப்ரேட்டர் ஆயிரும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா ஸோ அது எரர் அடிக்கும், உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் ஆக மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ இதுவே நாட் ஈக்குவல்னா எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு போட்டால் ஸோ நாட் ஈக்குவல் டு வரும். இப்போ சாம்பிள் கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய், அதே மாதிரி எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y x is equal to y, x is not equal to y. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை தான் வந்து இஃப் கண்டிஷனில் போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இஃப் நம் டபுள் ஈக்குவல் டுன்றது ஸோ ஈக்குவல் டு ஒன் செக் பண்ணணும். ஸோ நம் ஒன் ஈக்குவல் டு நம் டூ ஒன் செக் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து பிரிண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ நம் ஒன் ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்மேட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. ஸோ நம் ஒன் கமா ஸ்பேஸ் போட்டு ஸோ அதை வந்து வேல்யூஸ் அப்பன் பண்ணி ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து இதில் நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஸோ நம் டூ. அப்போ இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரிண்ட் நம் ஒன் இஸ் ஈக்குவல் டு நம் டூன்னு வரும். ஸோ இப்போ இதுவே நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இஃப் கண்டிஷன்லேயே சேம் இதே மாதிரியே ஸோ இஃப் நாட் ஈக்குவல் டு நம் டூ அப்படின்னா ஸோ பிரிண்ட் வந்து ஸோ சேம் அதே மாதிரி ஸோ நம்ம இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஸோ சேம் தான். இப்போ நான் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் சேவிங்க்கு. ஸோ இதில் வந்துட்டு நம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து லெஸ் தென். ஸோ இந்த லெஸ் தென்னில் வந்துட்டு இங்கே லெஸ் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதிலே வந்து கிரேட்டர் தேன் கொடுக்குறேன். ஸோ நம் ஒன் இஸ் கிரேட்டர் தென் நம் டூ. ஸோ இப்போ இதில் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா greater than or equal to ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கம்பேரிசன் ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் நம்ம ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்டர் த ஃபர்ஸ்ட் வேல்யூ கேட்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக 17 நான் 7 கொடுக்குறேன். ஸோ இப்போ செகண்ட் வேல்யூவாக 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 20, 7 இஸ் லெஸ் தென் 20, 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு வருது. ஸோ இப்போ இதில் வந்து 7 12 வந்து ஃபஸ்ட் இதில் பார்க்கும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அது ஃபால்ஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது காட்டுது 7 இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இது ட்ரூ ஆயிருக்கு, அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ சேம் அதே மாதிரியே 7 இஸ் லெஸ் தென் 20 பார்த்துருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிருக்கு. ஸோ இது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ 7 வந்து கிரேட்டர் தென் 20 கிடையாது. ஸோ இது ஃபால்ஸ்னால இது டிஸ்பிளே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஸோ இது ட்ரூவாக இருக்குது கண்டிஷன். இந்த கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து நம் ஒன் 7 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 20 கிடையாது. ஸோ இது ஃபால்ஸு. ஸோ அதனால் இது டிஸ்பிளே பண்ணல. ஸோ இப்படி தான் வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுவே வந்து நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும், இல்லை இன்பிட்வீனில் கம்பேர் பண்ணணும்னாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இது வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ சேம் இது மாதிரி நெக்ஸ்ட் இது பார்க்கும். ஸோ இதை வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஸோ இது ட்ரூ தான். ஸோ இந்த ரெண்டுதுமே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ட்ரூ ஆக வரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் சேம் அதே மாதிரி நீங்கள் சேம் வேல்யூஸை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க, சேம் கண்டிஷன் மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இது என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இங்கே நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ 1 இஸ் த லெஸ் தென் 10. இது வந்து கரெக்டு ட்ரூ ஆயிரும். ஸோ 10 இஸ் லெஸ் தென் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5.
ஸோ இது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ 10 வந்து 5 விட லெஸ் தென் கிடையாது, 5 விட கிரேட்டர் தென். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் மாற்றி வந்து 7 இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுக்கு பதிலாக நீங்கள் ஈக்குவல் டு லெஸ் தென் இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து எரர் அடிச்சிடும். ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் எப்பவுமே நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்கும்போது கிரேட்டர் லெஸ் தென் சிம்பிளுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஸோ கேனாட் அசைன் டு லிட்ரல்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.